பிளேஸ்ல ஒவ்வொரு சிட்டிலயும் ஒரு ஈவெண்ட் நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ் நடக்குது. Lesen Sie die Anzeigen, O fehlen diese Informationen. Read the advertisement where these informations are missing. Fehlenna missing. ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன், ப்ரைஸ். ஸோ ஒரு ஏதாவது ஒன்று ஈவெண்ட் நடக்குதுன்னா அதோட ப்ரைஸ் என்ன, ஆர்ட்னா எந்த பிளேஸில் நடக்குது, ஓவர்சைட் என்ன டைமிங்கில் நடக்குது, டாட்டும் எந்த டேட்டில் நடக்குது. ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு இந்த 4மே தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து 5 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா கான்சர்ட்டு, இது கான்சர்ட்டு, இது லாங்கர் மியூசியம்ஸ் நாக்ட், ஸோ மியூசியம், இது ஃபுல் நைட்டு. ஓப்பன் ஏர் ஹீரோ அம்சூரி ஷுசே, இது வந்து சினிமா பார்க்குது. ஸோ இது வந்து மேரத்தான், ஸோ மேரத்தான் நடக்குது. இது வந்து மேட்ச் எஃப்சி பயான் மின்ஷன், அவங்களோட ஃபுட்பால் சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் நடக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைஸ் ஆர்ட் ஓவர்சை டாட்டும் இதில் எந்த மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு இதில் என்ன மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்சர்ட்டு அம் சொன்னாலே என்னது, டேட்டு இல்லைங்களா. ஸோ டாட்டும் மிஸ் ஆகுது. அப்புறமா என்ன மிஸ் ஆகுது, ப்ரைஸ் 2 மிஸ் ஆகுது. இதில் அப்னாலே ஸ்டார்டிங் ஃப்ரம், டிக்கெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், எந்த டிக்கெட்டு, இப்போ 10 ரூபாய் டிக்கெட்டு இல்லை 50 rupees டிக்கெட்டுன்னா டிக்கெட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம், டிக்கெட்ஸ் ஆர் ஃபுன்சிஷ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இங்கே லாங்கே மியூசியம் நாக்ஸில் என்ன மிஸ் ஆகுது, இன்னுனாலே என்ன வந்துடணும், இன்னுனால ஆர்ட், பிளேஸ், இஷ் ஓனே இன் சென்னை அந்த மாதிரி. ஸோ ஆர்ட் என்னன்னால ஆர்ட். இங்க ஓம்னால என்னது, ஓவர்சைட், புரியுதுங்களா. ஓவர்சைட் சரி, ஓகே. ஓவர்சைட், ஸோ ஓவர்சைட் மிஸ் ஆகுது. அப்புறமா இங்க என்ன மிஸ் ஆகுது, ரெண்டு பாக்ஸ் இருக்குல்லம்மா. ஆமா, சரி பிரைஸ்ன்னு போட்டிருக்கேன், பிரைஸ். ஓகே, பிரைஸ் 2 பாக்ஸ் இருக்கு. அப்படின்னா என்னது, பிகின்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எண்டட் எப்போ க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா. ஓகே, அப்புறமா சில என்ன மிஸ் ஆகுது சொல்லுங்க, பிரைஸ் மேம். பிரைஸ். அப்புறம் டேட்டம் மேம். என்னப்பா, டாட்டும். ஓகே, இங்க வந்து டாட்டும் மிஸ் ஆகுது. அம்முனாலே டாட்டும். அப்புறம் பிரைஸ் மேம். பிரைஸ் டாட்டும், டிக்கெட் ஃபார், அதான் டிக்கெட்ஸ் பிரைஸ், டாட்டும். ஸோ இங்க மேம், இங்க ஓவர்சைட் டைமிங். ஓகே. ஸோ உம்முனாலே இங்கே ஒவ்வொருன்னு கொடுத்துருக்காங்க, உம்முன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னாலே டைமிங் மிஸ் ஆகுது. அம்முன்னா டாட்டும் மிஸ் ஆகுது. டிக்கெட்ஸ் ஃபார்னா ப்ரைஸ் மிஸ் ஆகுது. அப்புறம் இன்னுன்னா பிளேஸ் மிஸ் ஆகுது. அது நீங்கள் அந்த ப்ரிப்போசிஷன்ஸ் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. மேரத்தானில் என்ன மிஸ் ஆகுது, டேட்டம் மேம். டாட்டும். அப்புறம் ஆர்ட் மேம். ஆர்ட் கொடுத்துட்டாங்க. த்ரூ த சிட்டி
எர்ஃபூட் அந்த சிட்டிக்குள்ள சுத்தணும் ரன்னிங். இங்க ஹல்ப் மேரத்தான்னு கொடுத்துருக்காங்க. ஹாஃப் மேரத்தானுக்கு தான் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, ஃபுல் மேரத்தான் ப்ரைஸ் கொடுக்கல. ஸோ ப்ரைஸ் இங்க என்ன மிஸ் ஆகுது? எஃப்சி பயம், மென்ஷன், எஃப்சி பாசில், சாம்பியன்ஸ். datum ma'am. டாட்டும் நீங்க ப்ரொனன்சியேஷன் மாத்திக்கங்க, ஓகேவா? டேட்டும் இல்ல டாட்டும். அப்புறம் price ma'am. ப்ரைஸ். ஓகே, இது என்ன மிஸ் ஆகுதா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பைம் ஹோரன் விஷ்டிக இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்டேயன் டு அண்டர்ஸ்டாண்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் வைல் லிசனிங். லிசன் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரைஸு, ஓவர்சைட்டு, டாட்டும், பிளேஸு இல்லைங்களா, ஆர்ட். ஸோ இந்த 4 தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த ஆடியோ போட்டாலே. ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டன் ஜி ஆஃப் விஷ்டிக வேர்ட்டர். Pay attention to the important words. Beispiel, Sie wollen den Preis wissen. ஸோ உங்களுக்கு ப்ரைஸை பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னது? ப்ரைஸ், டிக்கெட், கார்ட்டர், காஸ்டன், ஆயிரோ, ஃப்ராங்கன், அப்புறம் டிசாலன். ஜாலன்னா நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம என்னது ப்ரைஸ்ன்னு நினச்சிக்கலாம். இதில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை டிக்கெட் கிஃப்டர்ஸ், இல்லை கார்ட்டர் கிஃப்டர்ஸு, காஸ்டன்னு, ஆயிரோ சொல்லுவாங்க, ஃப்ராங்கன் சொல்லுவாங்க. இதை வச்சு அவங்க ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். ஹோரன்சி அண்ட் விஷ்டிகஸ் வேர்ட். ஆர் யூ லிசனிங் டு த இம்பார்ட்டன்ட் வேர்ட்? தென் பே அட்டென்ஷன். ஜி மிசன் நிக் டாலஸ் ஃபர்ஸ்டேயன். எல்லாமே புரியணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. புரியுதுங்களா? Okay. இப்போ ஃபர்ஸ்ட் ஆடியோ நான் ப்ளே பண்ணேன்னா இங்க என்ன தெரியணும் உங்களுக்கு? டேட் தெரியணும், ப்ரைஸ் தெரியணும். அதுக்கு மட்டும்தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அது டேட்டும் ப்ரைஸும் தெரியணும்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? முதல்ல நம்பர்ஸ் தெரியணும். ஸோ நான் இப்போ ப்ளே பண்ண போறேன், நீங்க கேட்டு சொல்லுங்க, ஓகேவா? Okay. Und jetzt noch. இப்போ இது வந்து எந்த இது ஆட் வரப்போகுதுன்னு தெரியாது. அந்த ஆட் முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். 1 2 3 4 அப்படி வராது. Okay ma'am. ஆடே நீங்க கண்டுபிடிக்கணும் என்னதுன்னு. Unsere Tipps. ஒருவேளை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணணும்னா நான் கைன்மால் விட்டு அப்படின்னு கேளுங்க. Okay. Und jetzt noch unsere Tipps für August und September in Deutschland, Österreich und der Schweiz. Zuerst etwas für alle Sportfans. Erfurt bietet wieder einen Marathon. Okay. என்ன ஆட் கண்டுபிடிச்சிட்டீங்களா? Marathon ma'am. மேரத்தான். சூப்பர், வெரி குட். இப்படியே கேளுங்க, அவ்வளவுதான். In der Stadt und auch viel in der Natur. Termin ist der 18.8. டெர்மின். டெர்மின்னா டேட், அப்பாயின்மெண்ட். சொல்லிட்டாங்க டேட். கேட்டிங்களா? Und auch viel in der Natur. Termin ist der 18.8. கண்டுபிடிச்சிங்களா? Price கண்டுபிடிக்கலாம். ஆட்டம் ஆக்டர்னர். ஸோ டேட் சொல்றாங்க, பிரைஸ் இன்னும் சொல்லல. டர்மின் இஸ் ஆக்சென்டன் ஆக்டன். அப்படின்னா என்னது? ஆக்சென்டன் ஆக்டன். ஆக்சேன். ஆக்சேன்னா சாரி, இங்கே இருக்கு. 8 ஆக்சென்ட் ஆக்டர். டேட் சொல்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கு இல்லைங்களா? நம்ம எஸ்டன்ஸ், ஒயிட் டென், ரெட் டென், பியர் டென், ஃபுன்சேன் டென் எல்லாத்துக்கும் டிஎன் ஆட் பண்ணணும் 20 வரைக்குமே. 20க்கு மேலே 20லேருந்து எஸ்டிஎன், ஸ்வான் 610, ட்ரை 610, எஸ்டிஎன் ஆட் பண்ணணும் டேட் சொல்றதுக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ். Sie können sich jetzt anmelden. Das Startgeld für den Halbmarathon ist 33 € und für den Marathon 39 €. கேட்டீங்களா? இல்ல மேம். நார்கைன்மால் பிட்டர்.
Marathon 39 Euro. Marathon 39 Euro. கண்டுபிடிச்சிங்களா? இல்ல மேம். 39 euro அப்படின்னா 39னா ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ கிரேட் லர்மா அதான் நாளைக்கு கீதா ரஜனுக்கு யூஸ் யாருமே ப்ராக்டிஸே பண்ணி சாங்குக்கு இன்னைக்கு ஈவினிங் அவைலபிளாக இருப்பியா 7 o'clock? அப்போ சர்ச்சுக்கு வந்துடுறியம்மா? ஆமாம் ஆமாம் ஆமாம்மா. சரி சரி ஓகே சூப்பர்மா 7 o'clock ஓகேவா? ஓகேம்மா பாய். 39 euro. 39. நம்பர்ஸ் கற்றுக்கோங்க சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். Sie möchten nicht Sport machen, aber sehen? Dann gehen Sie doch zum Champions League-Spiel Bayern München gegen den FC Basel. ஆட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஃப்சி பைரன் எஃப்சி பாஸ்கெட். குட் கெம்பா. ஓகே இப்போ வந்து டேட் டாட்டும் இதுக்கு ப்ரைஸ் ரெண்டுத்துல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். டைம் நம்பர்ஸ் அவங்களே சொல்லியிருப்பாங்க, நீங்க இது கவனம் செலுத்தாதீங்க. டாட்டும் und டிக்கெட்ஸ். ஓகே. Sie spielen am 19. September in டேட் செப்டம்பர் மந்த் மேம். செப்டம்பர் மந்த். டேட் கண்டுபிடிச்சிங்களா? இல்ல மேம். ஓகே 19 செப்டம்பர். 19 செப்டம்பர். அப்புறம் பிரைஸ் der Allianz Arena in München. Das Spiel beginnt um 20:45 Uhr. Karten gibt es noch für 80 Euro. 20:45 Uhr. Karten gibt es noch für 80 Euro. உங்க நம்பர் தெரியலன்னா கூட பரவாயில்ல, அது இங்கிலீஷ்ல என்னன்னு. ஜெர்மன்ல என்ன நம்பர் கண்டுபிடிச்சிங்க அது மட்டும் சொல்ல முடியுதா பாருங்க. Gibt es noch für 80 Euro. 8 மேம். 80. 80னா 80 euros. ஓகே. Next. Wenn Sie im August in Zürich sind, dann können Sie jeden Abend um 21 Uhr einen Film im Open-Air-Kino am என்ன ஆடு? welche Anzeige? ஓபன் ஏர் கினோ சினிமா. குட். இப்போ வந்து டைம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நான் மறுபடியும் ப்ளே பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? in Zürich sind, dann können Sie jeden Abend um 21 Uhr கண்டுபிடிச்சிங்களா? 21 Uhr. 21னா 21. ஃபர்ஸ்ட் ஜெர்மன்ல 1 சொல்லிட்டு யூனிட் தான் ஃபர்ஸ்ட் சொல்வாங்க, அதுக்கப்புறமா டென்ஸ் சொல்வாங்க சரிங்களா? 21 புரியுதுங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்பர் பின்ன லாஸ்ட்ல இருக்கிற யூனிட் இந்த நம்பர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா தான் 20s 30s 40s அது சொல்லுவாங்க. நம்ம 21 சொல்லுவோம், 20க்கு அப்புறமா தான் 1 சொல்லுவோம். அவங்க 1 சொல்லிட்டு அதுக்கப்புறமா 20 சொல்லுவாங்க. Okay. So 21 Uhr. einen Film im Open-Air-Kino am Zürichsee sehen. Es gibt dieses Jahr auch 2 Termine für ein Double-Feature, und zwar am 15.8. ஒரு டேட் சொல்லியிருக்காங்க, ஒரு டேட் இங்க ஆல்ரெடி இருக்கு, அது இன்னும் சொல்லல, இங்க சொல்லிட்டாங்க. Und zwar am 15.8. No, ma'am. 15.8. 15.8. Und am 22.8. 22.8. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்?
ஃப்ராங்கன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் சொல்லிட்டு ஃப்ராங்கன் சொல்லுவாங்க. என்ன அமௌண்ட் பாருங்க. Die Tickets kosten 12 Franken. ஃப்ராங்கனுக்கு முன்னாடி சொல்றாங்க. Kosten 12 Franken. 12 ஃப்ராங்கன். 12 ma'am. அடுத்தது இது சொல்லுவாங்க டபுள் ஃபீச்சர் ஃபார் 15 ஃப்ராங்கன். Die Double Features 15 Franken. ஓகே, இப்போ இது முடிஞ்சிச்சு. எத்தனை முடிஞ்சிருக்கு? 3 முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 தான் இருக்கு. Und hier noch ein Kulturtipp für Sie. Sie möchten nachts ins Museum? இது B ma'am. பி. ஓகே, இப்போ வந்து இதுல ஆர்ட் கண்டுபிடிக்கணும். எந்த பிளேஸ்ல இன்னுக்கு அப்புறமா வார்த்தை வரும். அது என்ன ஊரு அதுன்னு மார்க் பண்ணும். அதுக்கப்புறமா டைம் சொல்லுவாங்க. பிகினிங் டைம் எண்டிங் டைம் சொல்லுவாங்க. டிக்கெட் சொல்லுவாங்க. Dann gehen Sie am 28.08. zur langen Museumsnacht in Berlin. கடைசியா என்ன சொன்னாங்க? Zwanzig. எந்த ஊரு? Zur langen Museumsnacht in Berlin. Langen Museumsnacht in Berlin. Berlin. In Berlin. Okay, இப்போ வந்து டைம். Alle Museen sind von 19 Uhr bis 3 Uhr in der Früh beginning close ரெண்டுமே சொல்லிட்டாங்க. So 19 Uhr bis 3 Uhr früh. Über Ticket. öffnet. Ein Ticket kostet 13 Euro. Ticket kostet 19 Uhr. 13 Euro. Nächste, கடைசியா. Zum Schluss noch etwas für Musikfans. Mark Forster kommt nach Wien. Das Konzert ist am 16.09. um Date சொல்லிட்டாங்க. So 16, 19. 16, 9. 20 Uhr. Es gibt noch Tickets ab 49 Euro. Tickets ab 49 Euro. 49 Euro. சரிங்களா? Okay. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல இதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. டைமு நம்பர்ஸில் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, எல்லா நம்பர்ஸும் வரும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? ஆக்சுவலி நம்பர்ஸ் தெரியணும் இல்லைங்களா? அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு தெரிஞ்சிச்சா உங்களுக்கு இன்னைக்கு? அதனால ஃபஸ்ட்டு வேலையாக என்ன பண்ணுறீங்க, நம்பர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிச்சிடுங்க. ஸோ எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நம்பர்ஸ், நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நீங்கள் ஜெர்மனிக்கே போனாலும் நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட் ரொம்ப ரொம்ப பேசிக். அது ரெண்டுமே ரொம்ப பேசிக். அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இது வந்து இப்போ நீங்கள் நம்பர்ஸ் கற்றுட்டு இருந்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டைம் ஆயிடுச்சு. 18 minutes ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ அது நம்பர்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தால் நமக்கு டக்குன்னு முடிச்சிருக்கலாம் இல்லைங்களா? அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், ich möchte ins Kino gehen, kommst du mit? நான் வந்து கான்சர்ட் போகணும்னு நினைக்கிறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த சென்டென்ஸ். இந்த கான்சர்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து Fußball spielen gehen, Museum Nachts gehen, Marathon gehen, Kino gehen, அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ich möchte ins Kino gehen இல்லை ins Concert gehen, kommst du mit? வரியான்னு கேட்டால் யா கேன், கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லணும்? யா கேன் இல்லை கூட்டே இடே, குட் ஐடியா, கூட்டே இடே. ஸோ இந்த மாதிரி யா கேனு, கூட்டே இடே இதெல்லாமே நீங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? அப்படி கிடையாது. நீங்கள் எங்கே குட் ஐடியான்னு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தெரியுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒருவேளை அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு யாருமே தெரியலன்னாலும் குட் ஐடியான்னு யாராவது சொன்னாங்கன்னாலே உங்களுக்கு கூட்டே இடே ஞாபகத்துக்கு வரணும். புரியுதுங்களா?
ஓகே நீங்க என்ன பேசினாலும் சரி, நீங்க எந்த ஒர்க்ல இருந்தாலும் இது ஜெர்மன்ல நம்ம எப்படி பண்றது, நீங்க அந்த அட்லீஸ்ட் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். உங்க எந்த வேலை பண்ணாலுமே சரி, இது இந்த இந்த பேச்சுவார்த்தை நம்ம இப்ப பேசியிருக்கோமே, இது வந்து ஜெர்மன்ல பண்ணா எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க நம்ம என்ன ட்ரை பண்ணணும், ட்ரை பண்ணாதான் வரும். நீங்க பேச ஆரம்பிச்சாலே உங்களுக்கு வந்து வேற எதுவுமே தேவை கிடையாது, உங்களுக்கு சர்டிபிகேஷனோ எதுவுமே தேவை கிடையாது, பேசினாலே உங்களுக்கு ஜாப் ஓகே ஆயிடும். ஓகே அதனால சில வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றேனே, நானே சொல்றேன் மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னு. சின்ன குழந்தை மாதிரி நீங்க எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுங்க, பரவாயில்ல. கூட்டே இடே புரிஞ்சுட்டு மனப்பாடம் பண்ண ஞாபகம் இருக்கும். நீங்க இந்த ஒரு டேஸ்க்கு என்னென்ன ஃப்ரேசஸ் நீங்க கத்துட்டு இருக்கீங்க, அந்த ஃப்ரேசஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அந்த டேக்கு ஒரு 10 ஃப்ரேசஸ் எடுத்துக்கோங்க. அந்த 10 ஃப்ரேசஸை நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்துட்டே இருங்க. யா வரும் நிக்ட் அப்படின்னா யா வை நாட், வரும் நிக்ட் வை நாட். இல்லைன்னா நைன் ich habe keine Lust, எனக்கு அந்த மாதிரி கான்சர்ட் போகணும்னு எனக்கு அந்த ஃபீல் இல்லை, ich möchte ins Kino gehen, எனக்கு கீனோ போகணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க இந்த மாதிரி நைன் ich habe keine Lust, ich möchte ins Kino gehen. சரிங்களா? ஓகே. ஆக்சுவலி இதோட வந்து உங்களுக்கு 6th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா ஹாஃப் போர்ஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு A1ல. புரியுதுங்களா? மீதி இந்த பேஜ்ல இருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருந்தேன், நீங்க எழுதலன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இங்கேயே எல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன், அன்னைக்கே சொன்னேன் இதை வச்சுட்டு நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். நீங்க ட்ரை பண்ணாம நான் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அது கஷ்டம்தான். எழுதி அனுப்புங்க. ட்ரை தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கரெக்ட் பண்ணி அனுப்புறேன். தப்பா பண்ணி தானே பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 73, அதை நீங்க செக் பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம போறது இப்ப வந்து 7th லெசனுக்கு. சரிங்களா? ஓகே ஓகே. 7th லெசன் Arbeits Alltag. ஸோ டே டு டே ஒர்க், நார்மல் ஒர்க் இருக்கும் இல்லைங்களா, அதே தான் டே டு டே ஒர்க். வாஸ் மார்க்ட் அட்னன் ஆஃப் 10 photos beschreiben Sie. ஸோ அட்னன்ன்றவர் என்ன பண்றாரு, ஒரு போட்டோலையும் என்ன பண்றாரு. ஓகே. ஸோ இப்போ das Kind in den Kindergarten. ஸோ இந்த நாள் இங்க 5 வேர்ட்ஸ் இருக்கு, இங்க 5 போட்டோஸ் இருக்கு. எதெல்லாம் எந்த போட்டோக்கு மேட்ச் ஆகுதுன்னு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன பண்றாரு, கேஃபே. ஸோ அங்க என்ன இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஐனன் கேஃபே மிட் நேமன் இருக்கா. ஸோ இது எப்படி சென்டென்ஸா ஃபார்ம் பண்றது, மிட் நேமன்ன்றது செப்பரபிள் வெர்ப், செப்பரேட் பண்றது. சரிங்களா? ஓகே. ஹீக்கு என்ன சொல்வோம், ஏர். ஓகே, ஏர் நிம்ட். ஸோ நேமன்ன்றது கான்ஜுகேஷன் பண்ணணும், நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மிட் நேமன்ன்றது கான்ஜுகேஷன் பண்ணும். எப்படி நம்ம கான்ஜுகேஷன் பண்றது, மிட் நேமன் கான்ஜுகேஷன் இப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும். வேர்ப் எப்படி உங்களுக்கு புரியலையா, கூகுளில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மிட் நேமன் கான்ஜுகேஷன் போட்டிங்கனாலே இஷ் நேமே மிட், டு நிம்ஸ்ட் மிட். எர் நம்ம எர் தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ எர் ஜிஎஸ்க்கு என்ன, எர் நிம்ட் மிட் இருக்கா, இங்க இருக்கா எர் நிம்ட் மிட், இதோ இங்க இருக்கா, நான் மார்க் பண்ண தெரியுதா. தெரியுது இல்லைங்களா. அப்போ நம்ம இங்க எப்படி இப்போ ஏர் நிம்ட் என்ன எடுக்கிறாரு, கேஃபே, கேஃபே மிட். புரியுதா? ஏர் நிம்ட் இல்லைன்னா ஐனன் யூஸ் பண்ணணும்னா ஐனன் யூஸ் பண்ணும். ஏர் நிம்ட் ஐனன் கேஃபே மிட். இப்படிதான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஃபர்ஸ்ட்ல ஹி, செகண்ட்ல வெர்ப். செப்பரபிள் வெர்ப் இருந்தா இதோட முன்னாடி இருக்கிற அந்த ப்ரீஃபிக்ஸ் கடைசியில போடணும். மிட்டுன்னு இருக்கா, மிட்டு கடைசி லாஸ்ட்ல போடணும்.
Er nimmt என்ன எடுக்கிறாரு einen Kaffee mit அவ்வளவுதான் இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அடுத்தது செகண்ட் பிக்சர்ல என்ன பண்றாரு இங்க என்ன இருக்கு இதுல எது இருக்கு இதுல ஒண்ணு போயிடுச்சு இந்த நாலுத்துல எது Ein packet. ஆஹா பாக்கெட் எதுவும் எடுக்கலையே அவரு எங்க இருக்கிறாங்க ட்ரெயின் ஸ்டேஷன்ல Railway இருக்கிறாங்க station. ஆமா Den Ticket kaufen. ஹெல்ஃபன் Elephant. இல்லைங்களா அப்பனா ஏ ஹில்ஃப் பை டிக்கெட் காஃப் புரியுதுங்களா Okay. இந்த பிக்சர்ல என்ன பண்றாரு நீங்க கெஸ் பண்ணிடலாம் மத்தது எது ஒருவேளை உங்களுக்கு எது இது எதுன்னு தெரியலன்னா அடுத்த பிக்சர் எதுவா இருக்கும் கெஸ் பண்ணிடுங்க அடுத்த பிக்சர் எதுவா இருக்கும் கெஸ் பண்ணிடுங்க கடைசியில மீதி இருக்கிறது எது அதை எடுத்துக்கோங்க அந்த மாதிரி கூட நீங்க பண்ணுங்க Eine Kollegin Gurbin. க்ரூசன் க்ரூசன் க்ரூசன்னா டு கிரீட் Great. Kollegin. grüßt eine Eine Kollegin. Kollegin Kollegin சரிங்களா Yes, ma'am. அப்புறம் என்ன பண்றாரு அடுத்த பிக்சர்ல என்ன பண்றாரு Das Kind in den Kindergarten bringen. அப்ப என்ன சொல்லணும் er bringt das Kind in den Kindergarten Bring. புரிஞ்சுச்சா Yes, ma'am. கடைசியா என்ன பண்றாரு Ein Paket. அன்நேமன் Nehmen. அன்நேமன்ன்றது செப்பரபிள் verb அப்ப நான் என்ன சொல்றோம் er நேமனுக்கு என்ன போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் நேமன் இங்க குத்தோம் இல்லைங்களா Nimmt, ma'am. nimmt er nimmt அப்புறம் என்ன எடுத்திருக்கிறாரு ein packet ein packet an கடைசியில அன்னோட முடிக்கணும் Okay. சரிங்களா Okay. சோ இந்த மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றது கத்துக்கோங்க நோட் பண்ணிட்டீங்களா Not பண்றோம். ஓகே இப்போ என்ன பண்ணனும்னா ஆடியோ ப்ளே பண்ணனும்னு நினைக்கிறேன் ஆமா ஆடியோ ப்ளே பண்றேன் நீங்க எந்த போட்டோஸ்னு 1 2 3 4 நம்பர்ஸ் போடணும் Okay. இங்க பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா அங்க 1 2 3 4 போடணும் Okay. Gespräch 1. Guten Morgen. Morgen. Einen Kaffee zum Mitnehmen, bitte. Groß oder klein? Groß. Alles klar. Das macht dann 3,60 €. Hier, bitte. Haben Sie keinen Zucker? Doch, hier steht er. Ah, danke. ஓகே இது என்ன போட்டோ Ein Kaffee mitnehmen mitnehmen. mitnehmen ஓகே நெக்ஸ்ட் Gespräch 2. Morgen, Adnan. Hallo Laura. Wie geht's? Danke, gut. Und dir? Auch alles gut. Sehen wir uns später? Klar, wir haben einen Termin bei der Firma Pol. Ja, stimmt. Um 3. Dann bis später. Bis dann. Ich hole dich ab.
Super. Okay, we'll share photo. In the photo. Name, ticket, coffin. இல்ல eine Kollegin grüßen. இந்த டிக்கெட் காஃபர்னா அங்க ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருப்பாங்க. இங்க வந்து greeting ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, இங்க 2 பேரும் ஒரே ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. ஸோ அந்த கொல்லிக்கு விஷ் பண்றாங்க. அப்படின்னா இது சி சே. Gespräch 3. Hallo. Guten Morgen. Sind Sie Herr Demir? Ja, genau. Adnan Demir. Ich habe ein Paket für Sie. Können Sie bitte hier unterschreiben? Natürlich, gern. Und hier Ihr Paket. Dankeschön. Und einen schönen Tag noch. Tschüss. இது என்னது? Ein Paket in Anaheim. ein Packet annehmen. Okay. Gespräch 4. Entschuldigung, Ja, bitte? können Sie mir vielleicht helfen? Ich brauche ein Ticket zum Hauptbahnhof. Zum Hauptbahnhof. Sie brauchen ein Ticket für eine Zone. Das kostet 1,80 €. Alles klar, danke sehr. Bitte sehr. இது Name, ticket, coffin. helfen. Ticket, coffin. Okay. Gespräch 5. Hi Rita. Morgen, Adnan. Hallo, Elias. Komm rein. Du Rita, ich hole Elias heute etwas später. Kein Problem. Wir haben ja bis 6 geöffnet. Super. Ich denke, ich bin so um 5 Uhr da. Alles klar? Dann bis später. Tschüss Rita. Viel Spaß, Elias. கடைசியா இதுதான். Das Kind ஆ, in den Kindergarten bringen. bringen. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இது ஆடியோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கேட்டோம் இல்லைங்களா? இது 1 2 3 4 மார்க் பண்ணோம். ட்ரை பண்றீங்களா? Yes, ma'am. ஆர்டரா இது மேட்ச் த ஃபாலோயிங் கிடையாது. லைனா எது இங்க 1 அடுத்தது எங்க ரெண்டாவது எது மூணாவது எது நாலாவது எது அது பார்த்துட்டு ஒரு டயலாக் மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். ஓகேவா? Okay, ma'am. ஆ Gespräch 1. Guten Morgen. Morgen. Einen Kaffee zum Mitnehmen, bitte. Groß oder klein? Groß. Alles klar. Das macht dann 3,60 €. Hier, bitte. Haben Sie keinen Zucker? Doch, hier steht er. Ah, danke. மார்க் பண்ணிட்டீங்களா? 1 minute, ma'am. சொல்லுங்க. First, Guten Morgen. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி சொல்லுங்க. பிட்ட என்ஷுலிகன் பிட்ட. ஓகே இப்போ சொல்லுங்க. First one, Guten Morgen. செகண்ட் And Herr, bitte haben Sie Ihnen Zigar? இல்லையே. குட்டன் மார்கன் என்னால இவங்க என்ன சொல்லுவாங்க? Morgen, ma'am. Morgen. So morgen einen Kaffee so mitnehmen bitte. Second one. Third one. Good order, Killen. Gross order klein.
அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? கிராஸ் ஆர்டர் கிளைம் இது ரிலேட்டடா தான் ஏதாவது சொல்லியிருப்பாரு. இது இல்ல இது சொல்லியிருப்பாரு. குரூப் ஆர்டர் கிளைம் மேம். அடுத்தது குரூப் அப்புறம் ஹேர் பிட்டே அஃபன்சி கினான் ஜிகர். இது ஹியர் பிட்டேன்னா இந்தாங்க இது இந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. ஸோ இவர் காஃபி வாங்கினதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்வார் இல்லைங்களா? Alles klar, das macht dann 3,06 €. இப்போதான் ஹியர் பிட்டர் அந்த காசு கொடுத்துட்டு ஆபன்சி கைனன் சுகர் சுகர் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. டாக் ஸ்டேட் ஹியர் டாங்கி. டாங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா டயலாக் மாதிரி பேசணும் லைனா. 1 2 3 4 சரிங்களா? நான் வந்து அந்த டாட் இந்த டார்க் சர்க்கிள் இருக்கு இல்லைங்களா, அது நான் பேசுறேன். நீங்க வெறும் ஒயிட் சர்க்கிள் நீங்க பேசுங்க. ஓகேவா? குட்டன் மார்கன். Morgen, ein Kaffee zum Mittagessen bitte. Gross order klein. Gorp. Gross. Alles klar, das macht dann 3,06 €. Herr bitte haben Sie Kinan Sugar? Dog hier steht er. Ja, thank you. Danke. 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 அதே மாதிரி தான் இன்னொன்னும் பண்ணும். Okay. சரிங்களா? Gespräch 2. Morgen, Adnan. Hallo Laura. Wie geht's? Danke, gut. Und dir? Auch alles gut. Sehen wir uns später? Klar, wir haben einen Termin bei der Firma Pol. Ja, stimmt. Um 3. Dann bis später. Bis dann. Ich hole dich ab. Super. இது ஓகேவா? Arman 10 minutes. எதுப்பா? One second. நான் கைன்மால். More time man. Bitte. Gespräch 2. Morgen, Adnan. Hallo Laura. Wie geht's? Danke, gut. Und dir? Auch alles gut. Sehen wir uns später? Klar, wir haben einen Termin bei der Firma Pol. Ja, stimmt. Um 3. Dann bis später. Bis dann. Ich hole dich ab. Super. ஓகே பட்டிஷ். ஃபாஸ்டா இருக்கு ஆடியோ. ஃபாஸ்டா இருக்கா? ஓகே. மார்கன் ஆட்னன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? ஹலோ லாரா. வி கேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன். அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க வி கேட்ஸ்னா? ஜா நாட். வி கேட்ஸ்னா என்ன சொல்லணும்? டாங்க கூட் ஒன் டியர் கேட்கணும் இல்லைங்களா? அப்புறம் டாங்க கூட் ஒன் டியர் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா வேற என்ன சார்? உன் டியர்னு சொன்னா அவங்க என்ன சொல்லணும்? யா. Auch alles gut. All good. All good. அப்புறமா பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க என்ன சொல்றாங்க? ஷூர் அக்ரி, நம்மளுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, கம்பெனியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க? யா கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. யா ஸ்டிம்ட் அப்படின்னா யா ரைட். அப்புறம்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க?
சரி Bis, Bistanen ist Holländisch. நான் உன்னை பிக்கப் பண்றேன்னு சொல்றாங்க. இவங்க வந்து சூப்பர்னு Super. சொல்றாங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மார்கன் அட்னன் செகண்ட் ஒன் சொல்லுங்க. Hello Laura, wie geht's? Danke gut und dir? Alles gut? Sehen wir uns später? Klar, wir haben einen Termin bei der Firma Pol. Ja, smart. Stimmt, Stimmt. stimmt. Drei. Drei. Dann bis später. Bis dann, ich hole dich ab. Super. சரி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த ஸ்மிட்னா அந்த யா ஸ்டிம்ட் அப்படின்னா ரைட், கரெக்ட். யூ ஆர் ரைட் அப்படின்னா டு ஸ்டிம்ட் அப்படின்னு சொல்ல கரெக்ட்னு சொல்ற மாதிரி, இல்ல ரைட்னு சொல்ற மாதிரி. ஓகே ஓகே. சரி, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, எல்லா டயலாக்ஸும் பண்ணுங்க. அப்புறம் மார்கன், உங்களோட மார்னிங்ல நீங்க யாரை மீட் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சொல்லியிருக்காங்க, மார்கன் கேஹே ஷைன் காஃபன் மஞ்ச்மால் ட்ரெஃபே ஷைன நாக்பாரின். மார்னிங் வந்து நான் ஷாப்பிங் போவேன், சம்டைம்ஸ் நான் வந்து நெய்பரை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஜீபனூவர் நான் வந்து ஒர்க்கு போவேன். அந்த மாதிரி உங்களோட டெய்லி ரொட்டீன் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுவீங்கன்றது. மார்கன் கேஹே ஐன்காஃபன் இஷ் காஃபே மில்க் இல்லை ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லலாம். இஷ் ட்ரெஃபர் மைனன் ஃப்ரைண்டன், என்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவோ அதை நீங்கள் எழுதலாம். சின்ன சின்னதாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்னிங் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 சென்டென்ஸ் எழுதுறீங்களா, எதெல்லாம் தெரியுமோ. அடுத்த 2 நாள் இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த 2 நாள் இந்த சென்டென்ஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி டெய்லி ரொட்டீன், உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன பண்றீங்கன்னு எழுத ஆரம்பிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா?